ஹாய், இன்னைக்கு நாங்கள் ஒரு மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட தம்பி சபரியை கூப்பிடுறேன். அடுத்தது என்னோட சித்தி பசங்க விகாஷ், ராகுல். ஓகே, இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மேஜிக் ட்ரிக் பாக்ஸ் வச்சு சில ட்ரிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்கு. ஓம் ஜூம் எல்லாரும் மாதிரி இருங்க கம்ப்யூட்டரா. ஓகே, இப்போ சில மேஜிக் ட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ இதான் அந்த ட்ரிக் புக். முன்னாடி பண்ணி தெரியல. இங்கே ஒரு ட்ரிக் புக் இருக்கு. அடுத்ததா இது என்னன்னு எனக்கே தெரியல. என்ன இவ்வளோதான் இருக்கு. அப்புறம் ஒரு நிமிஷம். என்ன அந்த கப்பலாம் இங்கே டைஸ் எடுத்தீங்களா? இல்லை, பால். ஓகே, இப்போ எல்லாமே இதில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சில கப்ஸ் கொடுத்துருக்காங்க மேஜிக்காக. கப்ஸ், க்ளே, அப்புறம் இதெல்லாம் இந்த கார்ட்ஸ். இந்த கார்ட்ஸ் கேம் நான் இன்னும் பழகலை. இந்த ட்ரிக் அந்த திங்ஸ் வச்சு பண்ணுறது தான் நான் பழகியிருக்கோம். அடுத்ததாக இங்கே சில கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கார்ட்ஸ். அடுத்தது இது ஒரு பேப்பர். இந்த ட்ரிக் ரொம்பவே உங்களுக்கு ஈஸி. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு மேக்னிஃபையர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3 டைஸ். அடுத்தது ஒரு த்ரெட். அடுத்தது ஒரு 3 பால்ஸ். 1 2 3. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேஜிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன். பண்ண போகிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் மேஜிக்காக. மேஜிக் ட்ரிக் புக். ஆனால் இந்த ட்ரிக்ஸ் இந்த புக்குக்குள்ளே இருக்க ட்ரிக்ஸை நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரிக் பார்க்கலாம். இதோ நான் ட்ரிக் நம்பர் 11 தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த ட்ரிக் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது தம்பி, இப்போ நான் என்னோட சித்தி பையன் விகாசை இந்த ட்ரிக்குக்காக கூப்பிட போகிறேன். ஆப்ராக்கா டூப்ராக்கா, ஆப்ராக்கா டூப்ராக்கா, ஆப்ராக்கா டூப்ரா. இப்போ என்கிட்ட 2 கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது இந்த கார்ட்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டுமே ஒரே சைஸ் தான், பார்த்துக்கோங்க. சைஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஒரே சைஸ் தான். இதில் சைஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரெட் கார்டுக்கு மேலே நான் இந்த எல்லோ கார்டை வைக்க போகிறேன். அப்போது இந்த எல்லோ கார்டு உங்களுக்கு குட்டியாக தெரியுதா? குட்டியாக தெரியுது, இது பெருசாக தெரியுது. ஆனால் ரெண்டுமே ஒரு அளவு தான். இப்போ நான் ரெட் கார்டு எடுத்து இந்த எல்லோ கார்டுக்கு மேலே வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது. அடுத்தது இந்த எல்லோ கார்டு வச்சா, ஸோ இது ஒரு மேஜிக் ட்ரிக். அதாவது இது வந்து ஒரு ட்ரிக்குன்னு தான் சொல்லுவோம், மேஜிக் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரிக். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கப்ஸ் அண்ட் பால்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு நான் என் தம்பி சபரியை கூப்பிட்டுக்க போகிறேன். இவன் இப்படிதான் ஒரு விளையாட்டு பையன். ஓகே, இப்போ இந்த மாதிரி இவ்வளோ கப்ஸில் நான் 2 கப்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஐ மீன் ரெட் அண்ட் ப்ளூ. சரி, ரெட் அண்ட் எல்லோ. அடுத்தது இப்போ என்ன ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா, அடடா. ஓகே, இப்போ நான் 2 கப்ஸ் வச்சுருக்கேன். இந்த 2 கப்ஸ்குள்ளேயுமே எதுவுமே இல்லை. பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். இப்போ இந்த கப்ஸில் ஒன்றுமே இல்லை. நீ இந்த ஸ்டிக் எடுத்து சுற்று. இப்போ இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஆப்ராக்கா டூப்ராக்கா கொடு. ஆப்ராக்கா டூப்ராக்கா, ஆப்ராக்கா டூப்ராக்கா, ஆப்ராக்கா டூப்ராக்கா, கிளி கிளி ஜூம். இப்போ இதை அப்படியே பொறுமையாக திருப்பினேன். அப்படி பொறுமையாக அப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கப்புக்குள்ளேருந்து இந்த கப்புக்கு ஒரு பால் வரப்போகுது. தம்பி, நீ கொஞ்சம் கை எடுத்துக்கோ. இப்போ என் தம்பி இந்த கப்பை பிடிச்சிக்க போகிறான். ஐ மீன் சபரி, இந்த கப்பை பிடிச்சிக்கோப்பா. இப்போ இந்த கப்புக்குள்ள ஆப்ராக்கா டூப்ராக்கா, ஆப்ராக்கா டூப்ராக்கா, ஆப்ராக்கா டூப்ராக்கா, ஆப்ராக்கா டூப்ராக்கா, கிளி கிளி ஜூம். ஓகே, இப்போ இந்த கப்புக்குள்ள ஒரு பால் வரப்போகுது பாருங்க. ஓ நோ,
இப்போ இந்த கப்புக்குள்ள வர போது பாருங்க. நீங்க பாத்தீங்கல்ல அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆனா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரிக் தான். அடுத்த ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் 3 கப்ஸ் யூஸ் பண்ண போறேன். கொடு பங்கிட்டு போகணும். ஓகே, இப்போ 3 கப்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 கப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 1 2 3. அடுத்த ட்ரிக் என்னன்னா வால்ட்ரியன். இது லூஸ் மாதிரி ஒண்ணறிட்டே இருப்பாங்க. இப்போ நான் இந்த கப்புக்குள்ள இந்த கப்பை வைக்க போறேன். 1 செகண்ட். இப்போ நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். இந்த மேஜிக் ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனது. இப்போ இந்த ஒரு கப்புக்குள்ள மட்டும் நான் பால் வச்சிருக்கேன், தெரியுதா? ஐயோ, கம்ப்யூட்டரோட டச்ல விழுந்துருச்சு. இந்த ஒரு கப்புக்குள்ள மட்டும் நான் இந்த பாலை போட போறேன். ஓகே, இப்போ நான் இந்த கப்பை லாஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்ல. இந்த கப்பை எடுத்து நான் இப்படி மேலே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்குள்ள பால் இருக்கு. ஓகே, இந்த கப்பை எடுத்து நான் மேலே வைக்கிறேன். ஆப்ரக்கா ஜிஷ். இப்போ இந்த கப்புக்குள்ள பால் வந்துருச்சு. ஐயோ, இப்போ கீழே விழுந்துருச்சு. அடுத்தது ஆப்ரக்கா கிளி ஜோம். இப்போ இந்த கப்பை எடுத்து நான் இந்த கப்பை வைக்கிறேன். உள்ளேருந்து நீங்கள் ஒரு பாலை பார்க்கலாம். இது ஒரு டைப். ஆனால் இந்த மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்ஸ்குள்ளேயும் நான் ஒரு பால் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, 3 பால்ஸ் 3 கப்ஸ் போட்டேன். இதுதான் அந்த மேஜிக். நான் அடியே ஹோலும் இல்லை, ஆனால் எப்படி நான் பால் வரும்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் நான் இதுக்குள்ளே தான் பால்ஸ் போட்டிருந்தேன். இது அந்த மேஜிக் கப்ஸ் அண்ட் பால் மேஜிக். அடுத்த கப்ஸ் அண்ட் பால் மேஜிக் ரொம்பவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்படி ஒரே ஒரு பால் தான் நமக்கு இதுக்கு தேவைப்படும். ஒரு பால் ஒரு கப்புக்குள்ளே வச்சுக்கணும். அப்புறம் கப்ஸ் எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணுறது தாங்க இந்த மேஜிக். இப்போ ஒரு பால் என் கையில் இருக்குது. இந்த பால் நான் இந்த ப்ளூ கப்பாலையும், அடுத்தது ஒரு ரெட் கப், அப்புறம் ஒரு எல்லோ கப் வச்சுருக்கேன். இந்த மேஜிக்கு என் தம்பி ராகுல கூப்பிட்டுக்க போகிறேன். இப்போ இந்த மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கப்ஸ் மேஜிக் தான். கப்ஸ் மேஜிக் இப்படி ஷஃபிள் இப்படி வச்சிருக்கு. கொடு. இப்படி கப்ஸ் இருக்கா? இது எப்படி ஷஃபிள் பண்ணி எந்த கப்புக்குள்ள பால் இருக்கோ அதை கண்டுபிடிக்க தான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் ரொம்பவே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியான ட்ரிக். அடுத்த ட்ரிக் நம்ம பார்க்கலாமா? த்ரெட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இது நான் உங்களுக்கு என்னோட அடுத்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஓகே, பாய். இந்த மேஜிக் ட்ரிக்கை கற்றுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் மேஜிக் சொல்லி தர போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஸ்டிக் என் கையில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பாடி காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் எப்படி மேஜிக் ஆப்ராகடூப்ராகா. இப்போ அது விழுந்துருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு ஃபிங்கர், இந்த ஃபிங்கரை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த ஃபிங்கரை எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த விரல் இருக்கிறது எங்கே இருக்குன்னே தெரியாது. பாருங்க, இந்த ட்ரிக் ரொம்ப ஈஸி. ஸோ ஓகே, பாய். என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் சொல்லிடுங்க. பாய்.